நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவரது தோட்டத்தில் எரிந்த நிலையில் அவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 4 நாட்களுக்கு முன் பெரும் புள்ளிகளின் பெயர்களை குறிப்பிட்டு மரண வாக்குமூலம் கூறி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஜெயக்குமார் அளித்த கடிதம் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கோஷ்டி பூசலால் கொலை நடந்ததா? வழக்கின் பின்னணி என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக KPK ஜெயக்குமார் இருந்து வந்தார். இந்த நிலையில் மே 2ஆம் தேதி மாலை வீட்டில் இருந்து சென்ற தனது தந்தை மாயமானதாக ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா உவரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். 2 நாட்களாக வீடு திரும்பாத தனது தந்தையை கண்டுபிடித்து தருமாறும் அவர் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜெயக்குமாரின் சொந்த ஊரான கரைசுத்துப்புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் எரிந்த நிலையில் அவரின் உடல் மே 4ஆம் தேதி கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சம்பவம் குறித்து விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஏப்ரல் 30ஆம் தேதியே நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு ஜெயக்குமார் புகார் கடிதம் அளித்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த கடிதமும் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் கள்ளிக்குளத்தை கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் கோயில் தர்மகர்த்தாவும் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆனந்தராஜா நில விவகாரத்தில் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டப்படுவதால் தனக்கு ஆபத்து உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் 3 ஆண்டுகளில் பல வேலைகளை முடித்து தருவதாக கூறி 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கியதாகவும் ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு செலவு செய்த பணத்திலும் 8 லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டதாகவும் அது தொடர்பாக கேட்டதற்கு தன்னை கொலை செய்வேன் என்று மருகால்குறிச்சியை சேர்ந்த சொல்லப்பாண்டி என்பவர் மூலம் தன்னை நேரில் மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தேர்தல் வேலைக்காக தன்னிடம் பணம் பெற்று செலவு செய்ததாகவும் திரும்பி கேட்டதற்கு 11 லட்சம் ரூபாயை ரூபி மனோகரனிடம் வாங்கிக் கொள் என்று கூறியதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மீறி பணத்தை கேட்டதற்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இடையன்குடியைச் சேர்ந்த CCM பள்ளி மேலாளர் ஜெய்கர், குத்தாலிங்கம் உள்ளிட்ட சிலரின் பெயரை குறிப்பிட்டு தன்னை ஏமாற்றியதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக சொந்த கட்சியினரே பிரச்சாரத்திற்கு செல்லாததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காங்கிரஸில் கடும் கோஷ்டி பூசல் நீடித்து வந்தது. ஏற்கனவே சீட் கிடைக்காத அதிருப்தியில் ரூபி மனோகரன் சரிவர தேர்தல் பணியாற்றாமல் ஒதுங்கியிருந்ததாகவும் புகார் எழுந்தது. அவரை எதிர்த்து அதே கட்சியினர் கடிதம் எழுதியதாகவும் கூறப்பட்ட நிலையில் ரூபி மனோகர் அதனை முற்றிலும் மறுத்திருந்தார். கடும் குழப்பங்கள், சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு வழியாக காங்கிரஸ் தேர்தல் பணிகளை முடித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமாரின் மரண வாக்குமூலத்தில் ரூபி மனோகர், KV தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரசின் முக்கிய புள்ளிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கட்சியில் புயலை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஜெயக்குமாரின் இறப்பு தனக்கு தனிப்பட்ட இழப்பு எனவும் தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க சதி நடப்பதாகவும் ரூபி மனோகர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். தனக்கும் ஜெயக்குமாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை எனவும் எந்த கொடுக்கல் வாங்கலும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த கைடம் வந்து அவரோட உங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு எந்த ஒரு மனஸ்தாபம் அரசியலில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள அந்த மாதிரி கடுமையான இதெல்லாம் கிடையாது. நாங்கள் நண்பர்களாக கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருக்கோம். இப்போ ஒரு வாரத்துக்கு இந்த தேர்தலில் கூட நாங்கள் எல்லாம் பயணம் பண்ணோம். நம்முடைய காவல்துறை நேரடியாக இதுவரைக்கும்
அதுக்கப்புறம் நேரம் முன்னாடி உங்களுக்கு முறையிட்டு இருக்கா? இல்லை, இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. முறையிட்டது கிடையாது. எங்கிட்ட பணம் வாங்குறது கிடையாது. அது கொடுப்பது கிடையாது. இவர்களால் எந்த மைக் டவுன் இது ஒரு அபார்டமான எந்த படிச்சு போட்டது தான் யார் சொல்லியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்க? வேண்டாதவங்களுக்குலாம் உங்களுக்கு மேல அப்படி யாரும் சொல்ற மாதிரி படிச்சு போட்ட வேண்டிய அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அரசியல் காரணங்கள் நாங்கள் 2 தொகுதியில் சிறப்பாக கட்சிக்கான பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கேன், சுற்றிட்டு இருக்கேன். இதை சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து ஜெயக்குமாரின் இறப்பை அறிந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நெல்லைக்கு விரைந்துள்ளார். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. தென் மாவட்டத்தில் வலிமையான ஒரு மாவட்ட தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தூணாக இருந்தவர் என்று சாய்ந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த மாவட்டத்தைச் சார்ந்த காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணை காவல்துறை நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய புகாரை ஏற்று நேர்மையான முறையில் எந்த ஐயமும் வராம முறையில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதே போன்று மருத்துவமனையில் அந்த மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது வீடியோகிராஃபி செய்ய சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களும் அதை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் அங்கிருந்து அதை கவனித்து வருகிறார். நாளை காலை 9 மணிக்கு மேல் அடக்கம் செய்யப்படும் என்று அவருடைய குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் அனைவரும் அதனுடைய இறுதி அஞ்சலி செலுத்த நான் கலந்து கொள்ளுகிறேன். அனைவரும் கலந்து கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். யார் தவறு செய்திருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். கட்சி ரீதியாகவும் நாங்கள் தன்னுடைய விசாரணையை மேற்கொள்வோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறப்பு இது. இந்த இறப்பில் எந்த சமாதானமும் கிடையாது. எங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு, எங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை நாங்கள் எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அந்த விசாரணையை நாங்கள் கண்டறிய வேண்டும் என்றுதான் எங்களுக்கு தெரியும். அவருக்கு இதில் தலையிடுறதுக்கு என்ன முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அவர் இரங்கல் சொல்லலாம். அவர் ஒரு இறப்பை போயிட்டு கொச்சைப்படுத்துறது, அரசியலாக்குறது என்ன முறையாது? இதான் அநாகரிகமற்ற கட்சிக்காரர்கள் தான் அந்த பாஜகவில் இருக்கிறாங்க. எந்த அரசியலையும் அவங்க கட்சியில் எவனா யாராவது இது மாதிரி இறந்துருந்தால் நாங்கள் இது மாதிரி கமெண்ட் அடிப்போமா, பேசுவோமா? எங்களுக்கு அந்த கடமை இருக்குது, எங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. எப்படி நடந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம். குறிப்பாக எங்கள் கட்சி தோழர்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் அடித்தும் மிரட்டியும் பிரச்சாரத்திற்கு செல்லாமலும் இருந்த காங்கிரசின் கோஷ்டி பூசல் பிரச்சினை கொலையில் முடிந்ததா என கேள்வி எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.